ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டார்கெட். சரி, டார்கெட் அப்படின்னா என்ன டாபிக்னா, ரீசெண்டாக ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச்சுக்காக ஒரு காலேஜுக்கு போயிருந்தேன். ஸ்பீச்லாம் முடிஞ்ச அப்புறம் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா என்னோட பர்சனல் மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் மொபைலுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதில் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜிலேருந்து ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பேசினாங்க, ஒரு சில ப்ராப்ளத்தை சொன்னாங்க. ஃபைனலாக அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்கள் காலேஜில் என்னை மட்டுமே டார்கெட் பண்ணுறாங்க, மற்றவங்கெல்லாம் எவ்வளவோ தப்பு பண்ணுறாங்க, அதெல்லாம் விட்டுறாங்க, நான் ஒரு சின்ன தப்பு பண்ணால் என்னை மட்டும் டார்கெட் பண்ணுறாங்க. இதை பார்த்தீங்கன்னா, இது காலேஜில் மட்டும் இல்லை, ஸ்கூலில் கொடுக்கும்போது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் இதே வார்த்தையை சொல்கிறாங்க. எல்லா டீச்சர்ஸும் என்னையே டார்கெட் பண்ணுறாங்க, எனக்கு மட்டும் ஏன் தான் இவ்வளோ பிரச்சனை இருக்கோ, ஏன் இவ்வளோ பிரச்சனையை கடவுள் எனக்கு கொடுக்குறாரு இப்படின்னு பேசிகிட்டே இருந்தாங்க. சரி, இந்த பிரச்சனை அப்படின்னா நம்ம என்னன்னு பார்த்தோன்னா, நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம எங்கே போகிறோம்? உடனே போயிட்டு ஏதாவது ஒரு ஒரு ரெமெடி தேடுறோம், இல்லை ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகிறோம். கோயிலுக்கு போயிட்டு சாமிகிட்ட போயிட்டு நம்மளோட பிரச்சனைகளை சொல்கிறோம். ஸோ ஒரு கோயிலுக்கு போகிறோம், அந்த கோயிலில் ஒரு 100 பேர் இருக்கிறாங்க. 100 பேர் என்ன சொல்லுவாங்க? அந்த கோயிலில் அவங்களோட பிரச்சனைகளை மட்டும்தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க. இப்போ நீங்கள் உங்களோட பிரச்சனைகளையும் அந்த கோயிலில் போய் சொல்ல போகும்போது என்ன நடக்குன்னா, அந்த கோயில் பூரா பிரச்சனைகளாக இருக்கும், உங்களோட பிரச்சனையும் சேர்ந்து அது ஒரு 101வது பிரச்சனையாக இருக்கும். அந்த விக்கிரகத்தை சுற்றியும் கடவுளை சுற்றியும் ஃபுல்லாக பிரச்சனைகளாக தான் இருக்கும். ஆனால் இருந்தாலும் அந்த கோயிலை விட்டு நமக்கு வெளியே வரும்போது நமக்கு ஒரு பாரம் குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அது ஏன் அப்படின்னு நம்ம யோசிச்சுருக்கோமா? ஒன்றுமே கிடையாது. உலகத்திலே நம்ம உண்மை பேசுகிற ஒரே இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கோயில் மட்டும்தான். யாருக்காவது 100% நான் உண்மையாக இருக்கிறேன் அப்படின்னா அது மிகப்பெரிய யாருமே யாருக்கும் 100% உண்மையாலாம் இருக்கவே முடியாது. நம்ம உண்மையாக இருக்கிற ஒரே இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கடவுள்கிட்ட மட்டும்தான். சாமிகிட்ட போய் நம்ம மனசுக்குள்ளே வேண்டது எல்லா பிரச்சனைகளையும் எல்லா உண்மைகளையும் சொல்கிறோம். அந்த உண்மை இருக்கிற இடத்தால நமக்கு அந்த ப்ரெஷர்லாம் கொஞ்சம் குறைஞ்ச ஃபீல் இருக்குது. ஏன்னா இவ்வளோ பிரச்சனைகளும் கஷ்டங்களும் இருந்தால் மட்டும்தான் கோயிலில் கூட்டம் இருக்கும். யாருக்குமே இப்போ ஒரு இது யோசிச்சு பாருங்கள், யாருக்குமே பிரச்சனையும் இல்லை கஷ்டமும் இல்லை, அப்படி மட்டும் ஒரு சிச்சுவேஷன் இருந்ததுன்னா நீங்கள் திருப்பதி போனீங்கன்னா 2 நிமிஷத்தில் தர்ஷன் பண்ணிட்டு வந்துடலாம். எந்த கோயிலெலாம் கூட்டமே இருக்காது. கஷ்டங்களே இல்லைன்னு வைங்க, பிரச்சனை ஒரே ஒருத்தருக்கு தான் இருக்கும், அந்த பூசாரிக்கு மட்டும்தான் பிரச்சனை இருக்கும், வேறு யாருக்குமே பிரச்சனையே இருக்காது. அதனால் நம்ம அந்த நமக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு வைங்களேன், அதை பார்த்து ரொம்பலாம் ஒன்றும் ஃபீல் பண்ணலாம் தேவையே கிடையாது. அந்த நேரத்தில் எனக்கு ஒரு சின்ன சின்ன பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் இப்போது ரீசெண்ட் சைக்ளோன் ஒன்று வந்துச்சு ஸ்ரீலங்காவில். திட்வான்னு ஒரு சைக்ளோன் வந்துச்சு. என்ன நடந்துச்சு ஸ்ரீலங்காலன்னு பார்த்தீங்கன்னா, பாதி பேர் அவங்க வீட்டை இழந்தாங்க, பாதி பேர் அவங்க ஃபேமிலியே பறி கொடுத்தாங்க, பாதி பேர் அடுத்த வேளை சோத்துக்கே வழி இல்லாமல் நடுத்தருவில் ஸ்ரீலங்காவில் நின்றுட்டு இருந்திருக்காங்க. அவங்க பிரச்சனைகளெல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தா நம்மலாம் பிரச்சனையே கிடையாது. நம்ம அதனால் சும்மா ஒரு கோயிலுக்கு போங்க, உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வேணாலும் இருக்கட்டும், உங்களை விட ஜாஸ்தி ஒருத்தர் பிரச்சனை இருப்பார்ல, உங்கள் சொந்தக்காரங்க வேண்டாம், இல்லை உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வேண்டாம், யாருன்னே தெரியாதவங்களோட பிரச்சனைகளை நீங்கள் பேப்பரில் படிச்சிருக்கலாம், ஒரு நியூஸில் கேள்விப்பட்டிருக்கலாம். அவங்களுக்காக நீங்கள் சாமிகிட்ட போய்ட்டு நீங்கள் ஒரு 2 நிமிஷம் வேண்டி பாருங்கள். நீங்கள் உங்கள் பிரச்சனையை பற்றி வேண்டாதீங்க, அதை மட்டும் நீங்கள் வேண்டி பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பிரச்சனை சால்வ் ஆகும். தேங்க்யூ.